வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கோழி தலை செய்ய போறோம். கோழி கால் செய்ய போறோம். இல்லம்மா, கோழி தலை தான் செய்ய போறோம். இல்லப்பா, கோழி கால் செய்ய போறோம். சரி, ஓகே. நம்ம கோழி கால் கோழி தலை ரெண்டுமே சேர்ந்து செஞ்சிடலாம். இப்போ ரோட்டுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோழி கால் கோழி தலை தண்ணி செஞ்சு வைப்பாங்க ஃப்ரை மாதிரி. ஸோ அதை உங்களுக்காக நான் இங்கே செய்யறேன். ஓகே, வாங்க போலாம். கோழி தலை கோழி கால் ஃபுல்லாக அலசி மேலே இருக்கிற முடியெல்லாம் எடுத்துருவோம், க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். கோழி தலையில் இருக்கிற மூக்கை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கோழி காலில் இருக்கிற நகத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக விடிகல் சேர்த்துக்கலாம். கோழிக்கால் ஃபுல்லாக அவிச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தோல்லாம் கொஞ்சம் வயிட்டிக்கின்னு கொஞ்சம் சாஃப்டாகும். அவிக்கும் போது கிண்ட நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ கோழிக்கால் நல்லா வெந்திருக்குது. அதில் இருக்கிற கொழுப்புலாம் பிரிஞ்சு ஒரு மாதிரி எல்லோ கலர் வருது இல்லை, இந்த மாதிரி டைம் வரும்போது நம்ம கோழிக்காலை இறக்கிடலாம். சரியா? கருத்து நீ மறந்துட்டே எங்க அப்பா வெயிட் எழுத்துக்க போறாரு. கிட்டா போச்சு. பாத்துக்க மக்களே, என் உயிரை பணைய வச்சு இந்த வேலையை செய்யற. அப்பா, இந்த ஏனத்தை மாத்தி வச்சுக்குவோம். ஃபுல்லா ஒரு ஏனத்தை மாத்திட்டு கறி பாருங்க நல்லா வெந்துருக்கு. பாருங்க நல்லா வெந்துக்குது, சுடுது. ஃபுல்லாக எடுத்தாச்சு. கறி வெந்த விதத்தை பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு பாருங்க நல்லா. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ சுத்தமான செக்கில் ஆட்டினா தெரியல, கடையில் வாங்க எண்ணெய். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறோம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, நல்லா பொன்னிறமா. தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான தக்காளி, தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ அதில் நம்ம கோழி காலையும் கோழி தலையும் சேர்த்துடலாம். கோழி கால் கோழி தலை போட்டுக்கலாம். உள்ளே போடாத. ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம், அடி பிடிக்காத அளவு. தேவையான அளவு மல்லித்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள். ஸோ தேவையான அளவு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்குவோம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக, அப்போ தான் கொஞ்சம் கிரேவி லெவலுக்கு வரும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விடும். நல்லா கிண்டி விடுமா, நீ கிண்டி விடுமா.
கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு எவ்வளவோ சேர்த்துக்குவோம். ஸோ கிண்டி விடுமா. இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இல்லை போதும். ஸோ மக்களே இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டுனா தான் கொஞ்ச நேரம் வெந்த பிறகு பார்ப்போம். தட்டு பத்தலை, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வெந்தெடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. எந்த குறையுமே இல்லை. ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம்.